ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே நல்ல டேஸ்டியான பிளாண்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பட்டர், ஒயிட் காம்பவுண்ட் இது ரெண்டையும் டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டரில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிட்ட அப்புறம் எடுத்து கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மைதா 100 கிராம், கஸ்டர்ட் பவுடர் அப்படி இல்லைன்னா மில்க் பவுடர் 20 கிராம் எடுத்துக்கலாம். அதோட பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நல்லா 3 முறை நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல். அடுத்து 2 முட்டையை இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் சுகர் 150 கிராம் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக, அதாவது எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கூல் டவுன் பண்ணி வச்ச ஒயிட் காம்பவுண்ட் பட்டர் மிக்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணதுமே ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, நல்லா ஸ்மூத்தாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரங்களில் எடுத்து விட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா பேட்டர் ரெடி. இது பார்த்திங்கன்னா 1/2 kgக்கான அளவு பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் யம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பேட்டரை எடுத்து டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா நல்லா டேஸ்டியான பிளாண்டி ரெடி. டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்து இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு எடுத்து பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்திருந்தா பிளாண்டி ரெடி. இது எங்கள் பாப்பாவோட பர்த்டேக்காக நான் செஞ்சுருந்தேன். உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.